இது மாரி பழைய கிளிப்பு, கொஞ்சம் கீழ உடைஞ்சு போன கிளிப்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க அத தூக்கி போடாதீங்க. அத நம்ம என்ன பண்ணலாம், நான் இன்னைக்கு புது கிளிப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்ககிட்ட பழைய கிளிப் இருந்தா, நீங்க தூக்கி போடாதீங்க. இது மாரி நம்ம மசாலா ஐட்டம்லாம் சின்ன சின்ன பாக்கெட்ல வாங்குவோம் இல்லையா? இத நம்ம மடிச்சு வச்சோம்னா, இப்படிதான் பிரிஞ்சுக்கும். இதுக்காக தனியா நம்ம வந்து ஆர்கனைசர் கிளிப்பு மாரிலாம் இப்ப விக்கிது. அதெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்ல. நம்ம வீட்ல இருக்க ஏதாவது துணி காய போடுற கிளிப் இருந்தாலே போதுங்க. நம்ம அழகா இது மாரி மடிச்சுட்டு, நம்ம கிளிப்பு போட்டு ஒரு ரேக்லயோ இல்லன்னா வந்து ஏதாவது ஷெல்ஃப்லயோ நம்ம வச்சிடலாம். இது மாரி வைக்கும்போது நமக்கு அது உள்ள பூச்சி, காத்துலாம் எதுவுமே போகாது. நல்லா சேஃப்டியா இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேணா 2 கிளிப் கூட இந்த பக்கமும், அந்த பக்கமும் போட்டுக்கலாம். இது மாரி போட்டு வைக்கும்போது, நல்லா ஒரு சேஃப்டியா இருக்கும். நான் இன்னைக்கு புது கிளிப்ல அதாவது நம்ம யூஸ் பண்ற கிளிப்ல போட்டு காட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட தேவையில்லாத கிளிப்பு, எங்கேயாவது உடைஞ்சு ஒரு மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். அத நீங்க தூக்கி போடாதீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. என்னோட சேனலையும் செக் பண்ணி பாருங்க. நெறைய வந்து குக்கிங் வீடியோஸும் நான்